வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறது இந்த சாம்சங் ஃபோனை தான். சாம்சங் S24 ப்ளஸ். எங்கே நினச்சாலும் உட்காந்து நல்லா ஜாலியாக ரெக்கார்ட் பண்ண முடியுது. எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு மனசோர்வும் இல்லாமல் நிம்மதியாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுது. சரி, இப்போது நான் எந்த நிலமையில் இருக்கேன்னா, ரோட்டில் வந்துட்டு படுத்துக்கிட்டு இருப்பேன், இல்லை குடிச்சிட்டு இருக்கவங்களாம். அந்த மாதிரி நான் எங்கள் வீட்டில் வந்துட்டு பெட்ஷீட்டை போட்டு மேலே படுத்துக்கிட்டு இருக்கேன். அது மேலே தரையில் பெட்ஷீட் போட்டு அது மேலே படுத்துக்கிட்டு இருக்கேன். போன எபிசோடு வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருந்த ஒரே ஒரு லிசனருக்காக இந்த எபிசோடு கண்டினியூஷன். ஏன்னா அந்த லிசனர் வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தா, அப்படி கேமராமேனாக போன நீங்கள் எப்படி எடிட்டராக மாறுனீங்க அப்படின்ட்டு. அது ஒரு நல்ல ஒரு இது என்ன சொல்கிறது, இந்த தொன்று ஒரு சம்பிரதாயம் நடக்கும்ல, பொண்ணு ஓடி போயிட்டா வேறு ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணத்துக்கு உட்கார வைங்கடான்ற கதையாக நடந்த கதை தான் அது. நான் சொன்னால அந்த அண்ணா நகரில் இருக்கிற ஒரு சேனல், அந்த யூடியூப் சேனலில் வந்து ஒரு எடிட்டர் இருந்தார், வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்னன்னு தெரில, ராவோட ராவாக கோயம்புத்தூர், அவர் ஊர் கோயம்புத்தூர், ராவோட ராவாக கிளம்பிட்டார். பொருள் எதுவும் ஆட்டிய புல் எதுவும் பண்ணல. அவருக்கு வேலை செய்ய பிடிக்கலன்றதை சொல்ல முடியாமல் என்ன பண்ணிட்டார், ராவோட ராவாக ஊரை விட்டு கிளம்பிட்டார். திடீர்னு ஃபோனை பண்ணால் எடுக்கலை அப்படின்னு உடனே அந்த ஓனருக்கு, அந்த சேனல் ஓனருக்கு ஒரே மனச்சொருவு. ஐயோ அப்படின்ட்டு நான் தான் அப்போ தான் என்னது இப் டு ரிப் இப் 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 அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ சிபி எடிட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். சிபி எடிட்னா என்னன்னு தெரிலனா, இந்த கங்குவா படம் பார்த்துருக்கீங்கல்ல, அதில் ஃபஸ்ட் ஹாஃபில் சூர்யா எப்படி இருப்பாரோ அந்த அந்த ஸ்டைல் ஆஃப் எடிட்டிங் தான் சிபி எடிட். அது வந்து நீங்கள் கூகுளில் போட்டாலே தெரியும் அது எப்படிப்பட்ட எடிட்டுன்ட்டு. இந்த டவரை கையில் பிடிக்கிற மாதிரி, தாஜ்மஹால் தலையில் போய் நிற்கிற மாதிரி, இந்த மாதிரி வித்தியாசமாக எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போல்லாம். அப்படி எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு ஹரியண்ணாவுக்கு வந்துட்டு திடீர்னு என்ன ஞானோதயம் வந்துச்சுன்னு தெரில, என்னைய வந்துட்டு சாகா நீ தான் எடிட் பண்ணுவில்ல அப்படின்னாரு. நான் வந்துட்டு தெரியும்னு சொன்னேன்னா கம்ப்யூட்டர் தர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், தெரியாதுன்னு சொன்னேன்னா வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுண்ணே அப்படின்ட்டு போயிட்டேன். சரி என்ன பண்ணுற, நீ வீடியோ ஒன்று எடிட் பண்ணி வை அப்படின்ட்டார். எனக்கு ப்ரீமியர் ப்ரோவே தெரியாது. அப்போ எனக்கு ப்ரீமியர் ப்ரோவே தெரியாது. திடீர்னு அதான் சொன்னேனே, இந்த பொண்ணு ஓடி போயிட்டா வேறு ஒரு பொண்ணு இந்த மாப்பிள்ளைக்கு அரேஞ்ச் பண்ணுங்கடான்ற மாதிரி அந்த எடிட்டர் ரோலுக்கு உடனே அரேஞ்ச் ஆன ஒருத்தன் தான் நான். அதுவும் எப்படி ஒரு நைட்டு ஓடி போயிட்டார்னா காலைல இல்லை நான் இப்போ சாயங்காலம் போவேன். சாயங்காலம் போயிட்டு பார்க்குறேன் மழை பெய்யுது அன்றைக்கி. சாயங்காலம் வந்துட்டு சாகா நீ பண்ணுன்ட்டு உடனே என்னையும் அடுத்து விட்டு உட்காரத்தாங்க. நான் பண்ணி கொடுத்துட்டு கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்படி தான் ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து யூடியூப் பார்த்து அப்படி தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஆனால் இதில் ஒரு நல்ல அனுபவம் என்னதுன்னா, அங்கேருந்து எனக்கு ஒரு நல்ல கரியர் கிக் ஸ்டார்ட் இருந்துச்சு. இதெல்லாம் இந்த 50 நிமிஷம் கதைகள்லேயே சொல்லியிருப்பேன். இன்னும் நிறைய டீட்டெயிலிங்காக எதுவும் சொல்ல. எப்படின்னா ரொம்ப ஓவராலாக வந்துட்டு என்ன இருக்குன்ற விஷயம் மட்டும்தான் சொல்லியிருப்பேன். ரொம்ப கிளியராக சொல்ல. பட் அந்த ஒரே ஒரு லிசனர் கேட்டுட்ருக்க அப்படி நம்ம விக்னேஷ்னு ஒருத்தர், அவர் கேட்டு நீங்கள் எப்படி நீங்கள் அதுவா நீங்கள்லாம் கேட்டு அந்த கதையை இன்னும் விரிவுபடுத்திக்கிட்டே இருக்க. அப்படி நல்ல விஷயம் கேளுங்க, கேட்டு நிறைய கேள்விகள் கேளுங்க. அதை வச்சு நான் அந்த கதையை விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதோட உண்மை சம்பவங்கள் தான் இது எதுவுமே வந்து கற்பனை சம்பவங்கள் அடித்து விட்றதுக்காகலாம் பேசுகிறதில்ல. இப்படித்தான் வந்துட்டு நான் எடிட்டராகவே உள்ளே வந்தேன். அதோட இப்போது நிறைய இந்த பிம்பிள்ஸ்க்கான பஞ்சாயத்து நிறைய போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த பால் குடித்தா பிம்பிள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அக்கா என்னவோ யூகேல இருக்காங்களாமே, அந்த பேர் ஊர் அட்ரஸ்லாம் தெரில. அந்த அக்கா வந்துட்டு என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து பாலே சாப்பிடாதீங்க, உங்களுக்கு பிம்பிள் வர்றது கம்மியாகும் அப்படின்றாங்க. இது எவ்வளோ உண்மைன்னு தெரில. ஆனால் அதை வேறு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் அடுத்து. மேற்கொண்டு இந்த கதைகளில் வந்துட்டு என்னென்ன விஷயங்களை விரிவாக்கமாக சொல்லணும் அப்படின்னு வந்துட்டு பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக விக்னேஷ் கேட்டிருந்த மாதிரி நீங்கள் கேட்குற விஷயங்களையும் கண்டிப்பாக விரிவாக்கத்தோடு சொல்லுவேன்.
கேட்குறது ஒரு லிசனர்னால் கூட அவங்களுக்காண்டி இந்த கதையை சொல்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். மற்றபடி நத்திங் எல்ஸ். பாய் பாய்.